2026 டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று இலங்கையில் நடக்கின்றது. மேலும் இதில் பாகிஸ்தான் இந்திய அணிகள் மோதுகின்றன. இது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. உங்களுக்கு நம்ம வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். இன்று பிப்ரவரி 15, 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் மிக முக்கியமான லீக் போட்டி நடைபெறுகிறது. இது குறித்தான விரிவான தகவல்கள். போட்டி விவரங்கள். நாள் பிப்ரவரி 15, 2026 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் இரவு சரியாக 7 மணி என்று கூறப்பட்டிருக்கின்றது. இடம் பிரேமதாசா சர்வதேச மைதானம், கொழும்பு, இலங்கை. முக்கியத்துவம். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும் என்று கூறப்படுகின்றது. முக்கிய செய்தியாக அபிஷேக் சர்மா வருகை. இந்திய அணியின் அதிரடி தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா காயத்திலிருந்து மீண்டும் இந்த போட்டியில் விளையாடுவது உறுதியாக கூறப்பட்டிருக்கின்றது. வானிலை நிலவரம். கொழும்பில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் சுமார் 50% அல்லது 49% இருப்பதால் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒருவேளை மழை காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் புறக்கணிப்பு விவகாரம். முன்னதாக இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கப் போவதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. ஆனால் கடந்த வார பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்போது விளையாட சம்மதித்திருக்கின்றது என்பது மிக முக்கிய செய்தி. நேரலை. இந்தியாவில் போட்டியை பல தொலைக்காட்சிகளில் நேரலை செய்கின்றார்கள். நிச்சயமாக அந்த போட்டியை கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்பது மாற்று கருத்தில்லை. முந்தைய புள்ளி விவரங்கள். T20 உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் 8 முறை மோதியுள்ளன. அதில் இந்தியா 7 வெற்றிகளுடன் பலமான நிலையில் உள்ளது. பாகிஸ்தான் 1 முறை மட்டுமே வென்றுள்ளது. கவனிக்க வேண்டிய வீரர் இந்தியா சூரியகுமார் யாதவ், இசான் கிஷன், ஹர்ஷ்தீப் சிங் போன்றவர்கள். பாகிஸ்தான் உஸ்மான் தாரிக், சல்மான் ஆகா, ஷாஹின் அப்ரிடி இவர்கள் அனைவரும் இன்று விளையாடக்கூடிய T20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் கேம் சேஞ்சராக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை குறித்தான மேலும் அது எந்தெந்த காலத்திற்கு விளையாடப்படுகின்றது, யார் யார் இதில் விளையாடுகின்றார்கள், எத்தனை போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பது குறித்து பார்ப்போம். பிப்ரவரி 7 துவங்கி மார்ச் 8 வரை தொடர்ச்சியாக இந்த T20 நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மொத்த அணிகள் 20 நாடுகள் பங்கேற்கின்றன. மொத்த போட்டிகள் 55 ஆட்டங்கள் இதில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போட்டி வடிவம் குழு சுற்று. 20 அணிகள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் 5 அணிகள் உள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். சூப்பர் 8 தகுதி பெற்ற 8 அணிகள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு விளையாடும். மேலும் சூப்பர் 8 சுற்றில் தகுதி பெறும் 4 அணிகள் அரையிறுதியில் மோதும். மார்ச் 8ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும். இந்தியா அகமதாபாத், மேலும் கொல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னை போன்ற இடங்களில் இது நடைபெற இருக்கின்றது. மேலும் கொழும்பு மற்றும் எஸ்எஸ் மைதானங்களில், கண்டி போன்ற இடங்களில் இது நடைபெற காத்திருக்கின்றது. குழுக்கள் விவரம். குழு ஏ இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, அமெரிக்கா, நெதர்லாந்து. குழு பி இலங்கை, ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே, நமீபியா, ஓமன். குழு சி இங்கிலாந்து, மேற்கத்திய தீவுகள், ஸ்காட்லாந்து, நேபாளம், இத்தாலி முதன்முறையாக தகுதி பெற்றுள்ளன. குழு டி தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்றவைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. சூப்பர் 8 சுற்று பிப்ரவரி 21 முதல் மார்ச் 1 வரை நடைபெறுகின்றது. அரையிறுதிப் போட்டிகள் மார்ச் 4 முதல் மற்றும் மார்ச் 5 வரை நடைபெறுகின்றது. இறுதிப் போட்டிகள் மார்ச் 8 நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வங்கதேச அணி பாதுகாப்பு காரணத்தால் இத்தொடரில் விலகியதாக, அவர்களுடன் பதிலாக ஸ்காட்லாந்து அணி சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டும் மோதுகின்ற இந்த T20 தொடர் எங்கே நடைபெறுகின்றது என்பது குறித்து பார்ப்போம். கொழும்பில் உள்ள பிரேமதாசா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த மைதானத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். மைதானத்தின் பின்னணி அமைவிடம் கொழும்பின் ஹெத்தாராமா பகுதியில் அமைந்திருக்கின்றது. எனவே இது ஹெத்தாராமா மைதானம் என்று அழைக்கப்படுகின்றது. திறன் சுமார் 35,000 பார்வையாளர்கள் அமரும்படி இந்த வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆடுகளத்தின் தன்மை. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகம் இந்த மைதானம். பாரம்பரியமாக சுழற்பந்து வீச்சாளர்கள் அதிக ஒத்துழைப்பு கொடுக்கும். ஆட்டம் செல்ல செல்ல ஆடுகளம் மெதுவாக மாறும் என்பது, ரன் எடுப்பது சவாலாக இருக்கும் என்பதெல்லாம் இந்த மைதானத்தை குறித்தான மிக முக்கிய கருத்துக்களாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. இங்கு இரவு நேர போட்டிகள் போது பனிப்பொழிவு
இருக்கக்கூடும். இதனால் இரண்டாவது பந்து வீசுவது கடினமாக இருக்கும் என்பதால் டாஸ் வெல்லும் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் இந்த மைதானம் சில T20 மைதானம் விட சற்று பெரிய எல்லை கோடுகளை கொண்டது. மேலும் சிக்ஸர் அடிப்பது எளிதல்ல. வீரர்கள் ஓடி ரன் எடுப்பது அதிக கவனம் செலுத்த கொண்டிருப்பார்கள். மின்விளக்கு வசதி உலகத்தரம் வாய்ந்த மின்விளக்கு கோபுரம் கொண்டுள்ளன. இது இரவு நேர போட்டிகளில் மிகச்சிறந்த அனுபவத்தை தரும். இந்த இந்திய அணிக்கு இந்த மைதானம் மிகவும் ராசியானது. குறிப்பாக 2023 ஆசிய கோப்பை பாகிஸ்தான் இந்தியா இதே மைதானத்தில் 228 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்க வரலாறாக இருக்கின்றது. வானிலை எச்சரிக்கை தான் இன்று கொழும்பில் மழை பெய்ய 50% வாய்ப்புள்ளதாக வானிலை மையங்கள் தெரிவித்திருக்கின்றன. மழை குறுக்கிட்டால் ஓவர்கள் குறைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதுபோன்ற முக்கிய விளையாட்டு செய்திகளுடன் உங்களை மீண்டும் ஒரு நாள் சந்திக்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். இது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.